ஆளுநரும் ஒன்றிய அரசும் இதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த நீட் என்பது ஒரு வணிக வியாபாரமாக மாறி இருக்கிறது. பல லட்சம் கோடிகள் ஆண்டுக்கு வருமானத்தை எடுக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு முன் உதாரணம் தமிழ்நாட்டை சார்ந்த உதித் சூர்யாவுடைய வழக்கு. எப்படி உதித் சூர்யா வழக்கு வெளியே வந்தது? எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள்? இது நடந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் தற்போது குஜராத்தில் எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள்? உங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் எழுதுங்கள், தெரியாததை விட்டுவிட்டு வந்து விடுங்கள். அந்த மாணவர்களுக்காக ஆசிரியர்களே எழுதுவார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. ஆள்மாறாட்டம் செய்வது, ஆசிரியர்களே தேர்வை எழுதுவது, பிறகு கிரேஸ் மார்க் என்ற கூடுதல் மதிப்பெண் வழங்குவது. சட்டத்தில் இல்லாதையெல்லாம் மோடியுடைய அரசு நீட்டிலே நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் இது தடுப்பாணையில் இருந்தது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கல்ப் என்ற இயக்கம், RSS நாக்பூரில் இயக்கின்ற இயக்கம் மனுதாரராக போய் மனுதாரர் சங்கல்ப் இயக்கம் வாதியாக, இவர் பிரதிவாதியாக ஒன்றிய அரசு. என்ன நடந்தது? உச்சநீதிமன்றத்தில் நீட் நடத்தலாம் என்று அனுமதியை பெற்றார்கள், தீர்ப்பை வாங்கினார்கள், நீட்டை கொண்டு வந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இப்பொழுது இருக்கின்ற நட்டா அவர்கள், அன்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே சீரான பாடத்திட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறோம், அது வரும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று விலக்கு வாங்கி வந்தார். அதற்கு பிறகு எல்லா கதையும் தெரியும். ஆனால் இப்பொழுது நீட் இந்த வணிகமயமாக்கப்பட்ட பிறகு ஒரு கல்வி பயிற்சி நிறுவனங்களும் பள்ளிக்கூடத்தில் ஒரு அலுவலகத்தை திறக்கிறார்கள். நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீட் தேர்விற்கும் பணத்தை கட்ட வேண்டும், லட்சக்கணக்கான பணங்கள். கிராமப்புற மாணவர்கள் எப்படி இதில் சேர முடியும்? ஏழை எளிய மாணவ மாணவிகள் எப்படி இந்த தேர்ச்சியில வெற்றி பெற முடியும்? இது சாதாரண மாமனிதன் மக்களுக்கே தெரிகிறது என்றால் மாமனிதன் என்று சொல்லிக்கின்ற மோடிக்கும் தெரியவில்லை, ஒன்றிய அரசிற்கும் தெரியவில்லை. இந்த நீட் தேவையா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாம் தேர்வு எழுத போனால் உடைகளை கத்திரிக்கோளால் வெட்டுகிறார்கள், கம்மலை கைட்டு வை என்றுகிறார்கள், மூக்குத்தி போட்டு போகக்கூடாது, தாலியை கைட்டி வைத்து விட்டு உள்ள போய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால், நிறுவனங்களை சரி செய்தால் உடனே அவர்களுக்காக தேர்வாணையர்கள், ஆசிரியர்களே அவர்களுக்கு தேர்வை எழுதுகிறார்கள். எப்படிப்பட்ட அநியாயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, வேறொரு மாநிலங்களுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது. இந்த NTA என்று சொல்லுகிறார்கள், நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. எவ்வளவு பெரிய அட்டுழியம்! இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியே தவறு செய்கிறது, வேலியே பயிரை மேய்கிறது. அப்பொழுது எப்படி அங்க தேர்வு ஒழுங்காக நடக்கும்? முன்பு கேள்விப்பட்டது, கல்வி நிறுவனங்கள் முறைகேடில் இறங்குகிறது, ஆள்மாறாட்டம் செய்கிறார்கள், அங்கே நடுவனாக போகிற ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு என்று வருடம் கேள்விப்பட்டோம். முதல் முறையாக இந்த ஆண்டு தேர்வு முகமை, அந்த NTA நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியே தவறு செய்திருக்கிறது. வேண்டியவர்களுக்கு கூடுதலாக ஒரு மதிப்பெண், வேண்டாதவர்களுக்கு மதிப்பெண் இல்லை. இது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எப்படி நாம் தரம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால், பணம் கொடுத்தால் மருத்துவராகலாம், பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மதிப்பெண் போட மாட்டார்கள். இப்படிதான் பாஜக அரசு ஆட்சி இந்த ஒரு கொடூர செயலை மாணவ மாணவிகளுக்கு எதிராக தொடர்ந்து செய்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.